வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி. 3 தெருநாய்கள் சுற்றி வளைத்து கடித்து குதற வலியால் அலறி துடித்த சிறுமியின் அழுகுரல் வீடியோ நெஞ்சை பதற வைத்துள்ளது. கேரளாவில் அண்மை காலமாக தெருநாய்களின் அட்டகாசம் தொடர்கதையாகி வருகிறது. அதிலும் சிறு குழந்தைகளை குறிவைத்து விரட்டி விரட்டி கடித்து குதறும் தெருநாய்களால் அப்பகுதி மக்கள் சாலைகளில் நடமாடவே அச்சத்தில் உள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளி சிறுவனை தெருநாய்கள் கடித்ததில் அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். இதேபோல் கடந்த 18ஆம் தேதி பள்ளி வாசலுக்கு சென்ற ஒரு சிறுவனை தெருநாய் துரத்தியது. சிறிது தூரம் ஓடி வந்த அந்த சிறுவன் நாய் தன்னிடம் நெருங்காதவாறு விரட்டி கொண்டிருந்த போது வீட்டுக்குள் இருந்து துள்ளி குதித்து ஓடி வந்த சிறுவனின் தந்தை அந்த நாயை வெளியே விரட்டி அடித்தார். இதனால் அந்த சிறுவன் நாய்க்கடியிலிருந்து தப்பித்தார். இந்த நிலையில் கண்ணூர் மாவட்டம் முலப்பை இனங்காடு பகுதியைச் சேர்ந்த ஜான்வி என்ற 9 வயது சிறுமி தனது வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதி வழியாக ஒன்றாக சேர்ந்து வந்த 3 தெருநாய்கள் ஜான்வியை விரட்ட பதறிய சிறுமி தனது வீட்டின் மெயின் கேட்டை திறந்து கொண்டு ஓடி வந்தார். ஆனாலும் விடாமல் பின்தொடர்ந்த நாய்கள் சிறுமியை சுற்றி வளைத்து கடிக்க தொடங்கியது. ஒரு நாய் சிறுமியின் தலைமுடியை விடாமல் பிடித்து இழுக்க மற்ற 2 நாய்களும் சிறுமியின் முகம், வயிறு, தொடை, கை, கால்களை சரமாரியாக கடித்து குதறியது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் காம்பவுண்ட் சுவர் ஏறி உள்ளே குதித்தார். அதற்குள் வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்த சிறுமியின் தாய் மயங்கி கிடந்த தனது மகளை மீட்டார். இருவரையும் கண்ட தெருநாய்கள் அந்த இடத்தை விட்டு ஓடின. தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமி ஜான்விக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் சிறுவர் சிறுமிகளை குறிவைத்து கடிக்கும் இந்த தெருநாய்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என கூறி வருகின்றனர்.